இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் முதல் முறையாக 2 கட்சிகளுக்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இந்த முறை 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் கடையநல்லூர், வாணியம்பாடி, சிதம்பரம் ஆகிய 3 தொகுதிகளை பெற்ற இக்கட்சி ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. இருப்பினும் வரும் தேர்தலில் 5 தொகுதிகள் ஒதுக்க கோரிக்கை வைத்தனர். ஆனால் 2 தொகுதிகள் மட்டுமே திமுக ஒதுக்கியிருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த 3இல் 1 குறைத்துவிட்டதால் புதுச்சேரியில் 1 தொகுதி தர வேண்டும் என திமுகவிடம் கேட்டுள்ளனர். பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து ஒவ்வொரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருகிற நேரத்திலும், பாராளுமன்ற தேர்தல் வருகிற நேரத்திலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை அழைத்து முதலில் கையெழுத்து வாங்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து பேணி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களையும் முதலிலே அழைத்து எங்களை கையெழுத்து போட செய்திருக்கிறார். நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது என்றுமில்லாத அளவுக்கு இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் 16க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வாங்கி நிற்க வேண்டும் என்ற ஆசை முஸ்லீம் லீக் நண்பர்களிடத்திலே பரவியாக இருக்கிறது. அந்த வாய்ப்பெல்லாம் இப்பொழுது கிடையாது. அதனால தான் 5 தொகுதியை கேட்டோம், அல்லது 4 தொகுதியை கொடுக்கலாம் என்று கேட்டோம். அப்புறம் 3 தொகுதியோடு நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தோம். சென்ற வருடம் கொடுத்த 3 தொகுதிகளையே எங்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த அடிப்படையில் 11 கட்சிகள் இப்பொழுது கூட்டணியில் இடம்பெற்ற காரணத்தினாலே எல்லா கட்சியிலிருந்தும் ஒரு தொகுதியை வாங்கித்தான் நாங்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் 3 தொகுதி இயலாமல் என்று சொல்லிவிட்டு 2 தொகுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அது அடிப்படையில் பேசினோம். அது முந்தா நாள் பேசிவிட்டு போனோம். இன்றைய தினம் அதே 2 தொகுதிக்கு எங்களை உடம்பட செஞ்சாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் எங்களுக்கு 3 தொகுதி கொடுத்துருக்கிறீங்க. அந்த 3 தொகுதியில் 1 நாங்கள் தியானம் பண்ணியாச்சு. 2 தொகுதியில் எங்களுக்கு உடன்பாடு செய்திருக்கிறோம். அதோடு இல்லாமல் அடுத்த உள்ள பாண்டிச்சேரியில் இந்திய முஸ்லீம் லீகிற்கு ஒரு தொகுதியை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதை கூடிய வரையில் நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி உங்களுக்கு சாதகமான பதிலை தருகிறோம் என்று எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கும் 2 சீட்டுகள் தான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த தேர்தலிலும் இக்கட்சிக்கு பாபநாசம், மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டன. 2லும் அக்கட்சி வெற்றி பெற்றது. இந்த முறை கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்த்த போதும் அது கிடைக்கவில்லை. ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளிலும் திமுக சின்னத்திலேயே போட்டியிட உள்ளது. மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் என்று உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கை மட்டும்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் எந்த தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் என்பது குறித்து முடிவு எட்டப்படும். தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பதற்காக, தமிழ் மக்களினுடைய உரிமைகளை காப்பதற்காக எங்களுக்கு 2 தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு பெரிய
மெகா அலையன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒரு மாபெரும் கூட்டணியாக அமைந்திருக்கின்றது. இந்த கூட்டணியில் பலரும் தொடர்ச்சியாக இணைந்து வரக்கூடிய சூழலில் அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இந்த தேர்தலில் மட்டும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவோம். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கை மட்டுமே திமுக இறுதி செய்துள்ளது. எந்தெந்த தொகுதிகள் என்பதை பின்னர் முடிவு செய்யப்படும்.